அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அமெரிக்காவில் நிலவிய கடும் குளிரை கருத்தில் கொண்டு இந்த முறை வாஷிங்டனில் உள்ள கேபிட்டல் ரவுண்டானா உள்ளரங்கில் வண்ணமிகு நிகழ்ச்சியுடன் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். That I will faithfully execute the office of President of the United States the office of President of the United States and will, to the best of my ability, to the best of my ability, preserve, protect, and defend the Constitution of the United States. The Constitution of the United States. So help me God. So help me God. Congratulations, Mr. President. அந்நாட்டின் துணை அதிபராக ஜே.டி. வான்ஸ் பதவியேற்றுக் கொண்டார். அமெரிக்க வரலாற்றில் இளம் வயதுடைய ஒருவர் துணை அதிபராக பொறுப்பேற்கும் 3வது நபர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு நீதிபதி பிரெட் கான்வே பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து உரையாற்றிய அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையில் தங்கள் நாட்டின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அறிவித்தார். தமது தலைமையின் கீழ் அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கிவிட்டதாகவும் அமெரிக்காவுக்கு முன்னுரிமை அளிக்கும் கொள்கையை தம் நிர்வாகம் உறுதியாக பின்பற்றும் எனவும் கூறினார். பெருமைமிகு வளமான தேசத்தை கட்டமைப்பதே தமது முதல் இலக்கு என குறிப்பிட்ட ட்ரம்ப் இருபாலின கொள்கை மட்டுமே அமெரிக்காவில் இனி தொடரும் எனவும் அறிவித்தார். இந்த விழாவில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார். இதேபோன்று இத்தாலி பிரதமர், ஈக்வெடார் அதிபர், எல் சால்வடார் அதிபர் உள்ளிட்ட பல்வேறு உலக தலைவர்களும் கலந்து கொண்டனர். மேலும் முன்னணி தொழிலதிபர்களான எலான் மஸ்க், சுந்தர் பிச்சை, மார்க் ஜூகர்பர்க், டிம் குக் உள்ளிட்டோரும் இந்த விழாவில் பங்கேற்றனர்.